ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதேசன சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கார சட்னி தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து இட்லி தோசைக்கெலாம் செம்ம அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உளுந்தம்பருப்பு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம், கருக விட்டுறாமல். இப்போ இது கூட வந்து 2 வெங்காயம், 1 கை அளவு பூண்டு, காரத்துக்கு தேவையான வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கருக விட்டுறாமல் லேசாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்தாச்சு. 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, இதையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து மிக்சியில் ஃபைனாக அரைச்சிக்கலாம். சூப்பரான நம்மளோட கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் சேர்த்துருக்கனால டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டோம்னா நம்மளோட சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் கூட இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் இட்லி தான். நல்லா பஞ்சு போல் சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இந்த சட்னியோட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோன்னா செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் இது தான் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.